ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் பெறுகின்ற விடுதலைகளுக்காக, நன்மைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். உங்களுடைய அன்பான தொலைபேசி தொடர் மூலமாய் உங்களோடு ஜெபிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. உங்கள் குடும்பம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கட்டப்பட்டு அவர் வருகையை எதிர்நோக்கி ஆயத்தப்பட முழு ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மாய் தரித்து நிற்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, யோசபாத்தின் நாட்களில் என்ன செய்கிறேனே புரியலையாம், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாங்களாம். ஏன்னா திரளான சேனைகள் இராணுவனை சூழ்ந்து வந்து விட்டது. யோசபாத்துக்கு என்ன செய்யனே தெரியல. கர்த்தரே நீதி செய்கிற யோசபாத் என்றால் கர்த்தர் நீதி அளிக்கிறவர், நீதி செய்கிறவர். இப்போ நீதி அளிக்கிற யோசபாத் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல, எங்கள் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இந்த நிலைமையில் இருக்கிறான். அந்த வேளையில்தான் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்ன செய்கிறது சார், என்ன பண்ணுறது, எங்களுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய நிலைமைகள் இப்படி தான் இருக்குமா, இதை தான் நாங்கள் கன்னியூ பண்ணணுமா, இதில் ஒரு முன்னேற்றமே இருக்காதா, எத்தனை தடைகள் ஐயா. யோசித்து பாருங்கள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள். சிலர்கள் தொலைபேசியில் தங்களுடைய ஜெபக்குறிப்பை சொல்லும்போது கொஞ்ச நேரம் நானே கேட்டுக்கணும், அம்மா போதுமா, இவ்வளவு ஜெபக்குறிப்புக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தா கூட ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, என் மகளுக்கு இந்த பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தில் மகனுக்கு இந்த பிரச்சனை, என் பேரனுக்கு இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல. The battle is not yours. யுத்தம் உங்களுடையதல்ல. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கலக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தோல்விகளை நம்ம நினைக்கிறோம், இது நமக்கு வந்த பாரம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அருமையானவர்களே, வேதவசனம் சொல்கிறது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது, உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது என் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் யுத்தத்திலே வல்லமை உள்ளவர், யுத்தத்திலே வல்லமை உள்ளவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். யுத்தத்திலே வல்லமை உள்ளவர், யுத்தத்திலே வல்லமை உள்ளவர், யுத்தத்திலே வெற்றி சிறந்தவர் என்று பாடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உபாகம புத்தகத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 1:30 இவண்ணமாக வேதவசனம் சொல்கிறது, 3:22 இவண்ணமாக சொல்கிறது, 20:4 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைகளா, நெருக்கங்களா, வேதனைகளா, மனம் தளர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் யுத்தம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். வேதாகமத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தை 24 தடவை வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். கவலைப்படாங்க, 24/7 ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக யுத்தம் செய்வேன், யுத்தம் செய்வேன், யுத்தம் செய்வேன், யுத்தம் செய்வேன். பயப்படாதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். ஆண்டவராய் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமமே அப்படிப்பட்ட நாமங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவருக்கு நல்ல ஒரு நாமத்தை கொடுக்கிறான். அன்றைக்கு மோசே முதலாக அமலேக்கர் எதிராக யுத்தத்திற்கு போய் அதில் ஜெயம் எடுத்த பொழுது கர்த்தரை தொழுகிறான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16 வந்து கொண்டு இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கு நாமம் இடுகிறான், யெகோவா நீசி, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், ஜெயவனுடைய ஜெயக்கொடி. சரியான பொருள், கர்த்தர் எங்களுடைய யுத்த வீரன், கர்த்தர் எங்களுடைய யுத்த வீரன்.
இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நல்ல யுத்த வீரன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் வெற்றி சிறந்த வேந்தனாக இருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 14-15 வசனம் சொல்கிறது, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இயேசு தலை தாழ்த்தினது எதற்காக? உங்களுக்கு எல்லாம் யுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் வேதனைப்படுறீங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. இன்றைக்கி வாழ்க்கையை யோசித்துக்கிட்டு இருக்கீங்களா? இதை எப்படி பண்ணுவேன், இதை எப்படி தாண்டுவேன், எனக்கு போக வழி தெரியலே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு யுத்தம் செய்கிற நல்ல ஜெயவீரனாக என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே இருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை, ஆண்டவர் செய்கிற மேன்மை நீங்கள் பார்க்க போங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் யாருக்காக யுத்தம் செய்வார்? எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் யுத்தம் செய்வார்? வேதாமத்தை வாசிக்கும் பொழுது இதே யுத்தம் செய்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல கூட நாம் பார்க்கலாம். எதிலே பார்க்கிறோம்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள். Be quiet, be silent, be still. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யார் இவர்கள்? யார் இவர்கள்? யாருக்காக யுத்தம் செய்தார்? எனக்கு அருமையானவர்களே, பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. அந்த வேளையில் சொல்கிறான், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அன்புக்குரியவர்களே, இவளை பற்றி நாம் திருமறையில் வாசிக்கும் பொழுது எகிப்துக்கு அடிமைகளாக இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, பேச்சுரிமை சொல்லுமை இழந்து, சொல்ல ஐயா நாங்கள் செய்கிறோம், அந்த நிலைமைக்கு அவள் வந்து விட்டார்கள். அவளை ஆழப்பிறந்தவளாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். மிகுந்த கொடுமையில் இருக்கிறார்கள். அவளை பேச முடியாதபடி புலம்புகிறார்கள். ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவருடைய பெருமூச்சுகளை, அவருடைய கூக்குரலை நான் அறிந்தேன் என்று சொல்வார். வெளியே சொல்ல முடியாது. நிறைய குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. ஒரு அருமையான ஊழியக்காரர், அந்த அம்மா ஊழியக்காரி தான். ஆனால் ஒரு கடையில் 2 பேரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில சமயங்களில் என்னதாவது அந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது கோட்டி குறைக்கிற வந்துருச்சுன்னா அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி காலை ஒரு மிதிப்பார். அந்த அக்கா சொல்கிறாங்க, அவர் காலை வச்சு நான் அல்லேலூயா சொல்லுவேன், வலி தாங்க முடியல. அவங்க சொல்லுவாங்க, அந்த 2 சின்ன கடைக்குள்ளே 2 பேரும் பிரச்சனையை காலை மிதித்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா வெளியே சண்டை போட்டால் விசுவாசி சண்டை போடுறான்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. இதை போல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்த பொழுது பேசக்கூடிய முடியல, எங்களுக்கு ஒருத்தரும் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவளை விடுவிக்க அவர் இறங்கி வந்தார். மோசே அனுப்பினார், பல அற்புதங்களை செய்தார். இறுதியாக அவர் தன்னுடைய டீலிங்க்கு வந்துட்டார். என்ன டீலிங் தெரியுமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், வீட்டுக்கு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். பழுதற்ற வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அதை அடித்து இரத்தத்தை நிலைக்கால்களை தெளித்து அதன் மாம்சத்தை உண்ணுங்கள். அப்பொழுது சங்கார தூதன் புறப்பட்டு வருவான். அன்று இரவிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நமக்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பஸ்காவாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்திலே தன் ஜீவனை கொடுத்தபடினாலே எபேசியர் 1:7, கொலோசியர் 1:13 சொல்கிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். 5ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இன்றைக்கு யாருக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ,
விடுதலையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் சொல்வார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கள். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாயா? பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு உண்டா? உன் மீதில் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, இந்த கர்த்தர் கனிவோடு உன்னை அழைக்கிறார். நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உன் குடும்பத்துக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக வழக்காடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் கனிவோடு காத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்ய வேண்டுமானால் முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டா? உங்கள் உறவுகளிலே சமாதானம் உண்டா? பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் உண்டா? குடும்பத்திலே நீங்கள் உபயோகப்படுத்துகிற காரியங்களெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறதா? நீங்கள் உபயோகப்படுத்துகிற உங்களுடைய வாட்ஸ்அப்புகள், ஒருவேளை உங்களுடைய எல்லா விதமான ஃபேஸ்புக் அக்கௌண்டெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? இணையதளங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை என்றால் எப்படி கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்ய முடியும்? எதற்கு நேரத்தை செலவு செய்யுங்க? எதற்காக பொழுதை போக்கி கொண்டிருக்கீங்க? நீ கர்த்தருடைய பட்சமாக திரும்பி வருவோம். இந்த உலகம் சீர்கேட்டுக்கு நேராய் போகிறது, அழிவுக்கு நேராய் போகிறது. பொல்லாப்பின் சேனைகள் கொக்களித்து கொண்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாய் பெருகி கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் சுவிசேஷம் சொன்ன யுனைடெட் கிங்டம் UK இன்றைக்கி எடுத்துக்கொள்வீனானால் அந்த UKயில் யார்? கிறிஸ்டியன் பாப்புலேஷன் 2வது இடத்துக்கு போயிட்டுங்க. சீக்கிரத்தை 3வது இடத்துக்கு வந்துடுன்றாங்க. எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ பயங்கரம்! எங்களை ஆளுவது அம்மா, சூரியன் உதிக்கிற திசையில் மறைகிற தேசம் வரை நீங்கள் ஆளுகிறீர்களே, அவருடைய ரகசியம் என்ன? விக்டோரியா மகாராணி சொன்னாங்க, நாங்கள் ஆளவில்லை, நாங்கள் வாசிக்கிற அடிமடிகிற the book is ruling the world. வேதாகமம் உலகத்தை ஆளுன்னு சொல்லி விக்டோரியா மகாராணி. ஆனால் எங்கே போனாலும் விக்டோரியா மகாராணி இதுக்கு பார்க்கலாம். அவங்க ஆளுகை செய்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த தேசம் கிறிஸ்தவர்கள் கையில் அல்ல, அந்நிய புற மதஸ்தர் கையில் இருக்கிற நீங்கள் ஒரு அறிந்தது தான். யோசித்து பாருங்கள். அது போயிடுச்சு, பிரான்ஸு போயிட்டு எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பரிதாபம்! பாவம், பாவம்! இந்தியாவில் ஒரு வேகமான கலாச்சாரம் பரவுகிறதே. சென்னை பட்டணத்தில் அநேகர் பார்க்கிறோமே, லிவிங் டுகெதர். வேலைக்கு போகிறான், நைட்டி போகிறானா, 2 பொம்பளைங்க 2 ஆம்பளைங்க தனியாக வீடு எடுத்து வாழ்கிறாங்க. என்னையாத வாழ்க்கை? எப்படி விடுதலை வரும்? எப்படி குடும்பத்தில் சமாதானம் வரும்? யோசித்து பாருங்கள். சீர்கேடுகள், ஒழுக்கமற்ற வாழ்க்கைகள், சொந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி அந்நிய ஸ்திரீகளோடு வைத்துக்கொண்டு ஆடுவது, கலாச்சாரம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. மரம் திரும்ப வேண்டிய நேரம். ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஐட்டம் செய்ய வரல? உங்களுக்கு பேசிக்கை மாற்றுங்க. உங்கள் வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வலைதளங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்யணும். அன்றைக்கி ஆட்டுக்குட்டியாருடைய பஸ்காவை அனுசரித்து வந்த மக்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய வருகிறார். செங்கடலை 2ஆக பிளந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே தாவீது என்கிற ஒரு சின்ன பையன் சொல்லுகிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு நீ வருகிறாய், ஆனால் நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். ரட்சிப்பு, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அங்கே அழகாக 1 சாமுவேல் 17:47 சொல்லுகிறான். யார் இவன்? சின்ன தாவீது. தாவீது என்றால் பெலவர்ட், பிரியமானவன். என் அன்புக்குரியவர்களே, அந்த தாவீதின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? அவன் சொல்லுகிறான் அல்லவா, சங்கீதம் 18 சொல்லுகிறான், சங்கீதம் 144 சொல்கிறான், என் வீரர்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறதேவன் என்று சொல்கிறான். He trained by the Lord. அவன் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, தேவனுக்கு பிரியமானதை செய்த தாவீது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறாயா? பிரியமானதை செய்கிறாயா? எங்கோ வாழ்ந்தவனை, எங்கோ அலைந்தவனை ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் மேலே தன்னுடைய வல்லமையை வைக்கிறார், தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தாவீது அபிஷேகிக்க பண்ணப்படுகிறார். அந்த அபிஷேகத்தினாலே அவன் சொல்லுகிறார், எனக்கா யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பி வருகிறாய், ஆனால் நானோ சேனையின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அவர் எனக்கு யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு எனக்கு அருமையானவனே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நீ இருக்கிறாயா?
எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லு, பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுவளாகி தேவ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் பிரியமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் தேவ அன்பிலே நடந்து கொள்ள வேண்டுமா? தேவ அன்பிலே நடந்து கொள்கிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். தேவ அன்பிலே இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான தாவீதை போல தேவனுடைய அன்பு என்று சொல்லுவோமா? அவன் சொல்கிறான் அல்லவா, கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். Who is your strength? தாவீதுடைய பலன் ஆண்டவராகிய கர்த்தர். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் பலன் ஆண்டவர் என்று சொல்ல முடியுமா? ஏன் உன் பலன்? உன் பணம் உனக்கு பலன் இல்லை, உன் படிப்பு உனக்கு பலன் இல்லை, ஒருவேளை நீ ரொம்ப அழகாக இருக்கலாம், அது உனக்கு பலன் இல்லை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். ஈட்டிக்கு தடிக்கலாம் பயம் இல்லையா? என்ன வெப்பனை கொண்டு வந்தாலும் எனக்குள்ளே கிரீசுகிற என் பலனாயிருக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்கிறார். நீ யாருடைய பலன்? என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவன் சொல்கிறான், யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு அந்த இடத்துக்கு திரும்பி வருவாயா? அந்த இடத்துக்கு திரும்புவா? ஆண்டவரின் இடத்தில் வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. நீரே என்னை ரட்சியும், நீரே என்னை ரட்சியும். நான் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தபோது ஒரு அருமையான போதகர் ஒரு எனக்காக ஜெபிக்க வருவார். மிக குள்ளமான ஒருவர் தான். நான் படுக்கையில் இருப்பேன். அவரின் பக்கத்தில் வந்து முழங்கார் படிட்டு ஒரு பாடலை பாடுவார். என்னோடிரும் என்னோடிரும் அன்பின் இயேசுவே என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகாய நோடீரும். என்னோடிரும் ஆண்டவரே. I have no power, I have no strength. எனக்கு வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. என்னோடிரும் அன்பின் இரட்சகனே, என்னோடிரும். நண்பர்களே, ஆண்டுகள் பல சென்றாலும் என் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து போன அந்த வார்த்தைகள், மரணத்தோடு போராடி கொண்டிருந்த எனக்கு இந்த அருமையான போது அந்த பாஸ்டர் ஜெபித்த பாடின அந்த பாடல்கள் இன்னும் என் மனதிலே ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. Who is your strength? யாருடைய பலன்? யாருடைய பலன்? தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன். ஏனென்றால் அவன் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்றான். இன்றைக்கு நீ சொல்ல முடியுமாம்மா? தயவு செய்து சொல்ல முடியுமா? வாயத்துன்னு சொல்லேன், என் பலனே, என் பலனே, என் அப்பா ஏசப்பா நீ என் பலனே. அவர் தம்முடைய பலத்தை உனக்கு தருவார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இந்த படுக்கையை மாற்ற, இந்த பலவீன கட்டுகளை நீக்க யுத்தம் கர்த்தருடையது. அவர் படுக்கையை எடுத்து போடுவார், வியாதிகளை குணமாக்குவார். இன்றைக்கி அந்த ஆண்டவர் நோக்கிப்பார், அப்பா நீங்கள் தான் யுத்தம் செய்கிறவங்க, நீங்கள் தான் யுத்தம் செய்கிறவங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் திரும்பி வருவோமா? அந்த பகுதியுடைய கதாநாயகன் யார்? யோசபாத். யோசபாத். அவனை சுற்றிலும் திரளான சேனைகள் சூழ்ந்திருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்பதே அவனுக்கு தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்றே அவனுக்கு புரியவில்லை. கண்ணீரிலும் வேதனையும் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன உடனே பைபிள் சொல்கிறது, சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரை, ராஜா முதற்கொண்டு தாழ விழுந்தார்களாம். Praise the Lord. சரண்டரிங், ஒப்பு கொடுத்தல். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கியாமா? உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருக்கியா? உன் பையன் ரட்சிக்கப்படணுமா? அதான் முதலாவது வேலை. இன்னைக்கு அவன் சட்டை பண்ணுறான்ல, வம்பு பண்ணுறான்ல, யோசித்து பாருங்க. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே பிள்ளையை நான் கொடுக்குறேன், வாழ்க்கையில் அதிக பாரமாக எடுத்துக்கிறேனே, அந்த பிள்ளைய உன்ட்ட கொடுக்குறேன், தானமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாரு. யோசபாத் அந்த கூட்டம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ விழுகிறார்கள், அடிபடுகிறார்கள். பைபிள் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு அடங்கியிருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். போராட்டங்கள் மேலே ஜெய வேண்டுமானால் முதல்ல கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சிறுகணும், நீர் பெருகணும்.
நீ தாழ்த்தி இருக்கிறோமா? தாழ விழுந்தார்களாம். இந்த யோசபாத்துடைய வழியில் இருந்த மக்கள் எல்லாம் பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரை தாழ விழுந்தார்கள். நீங்கள் விழுந்துட்டீங்களா? இவ்வளோ ஒப்பு கொடுக்க ஆயத்தம் தானா? இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் வரப்போகுது. அதுக்கு God is expecting one thing from you. You have to surrender your life to Jesus Christ. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காமல் ஒன்றுமே நடக்காது. ஒப்பு கொடுக்காமல் ஒன்றே நடக்காது. Praise the Lord. Hallelujah. ஒரு அருமையான ஊழிய குடும்பத்தில் ஜெபிக்கும்படி என்னை அழைத்திருந்தால் அந்த ஊழியம் இந்த ஊழியம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்படி வந்து விட்டது, என் பிள்ளை இப்படி இருக்குது இப்படி இருக்குது. நான் கடைசி அவளோடு எல்லாம் பேசிக்கொண்டு கடைசி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன், செய்ய முடியுமா? அவர் சொன்னார், என்னன்னு கேட்டார். நான் ஜெபிப்பதுக்கு ஒன்றே ஒன்று, இன்றைக்கி எல்லாரும் உங்கள் கையெல்லாம் இப்படி நீட்டுங்க. ஆண்டவரே, என்ன நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் கையை இப்படி வைங்க பார்ப்போம். ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். இது ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். ட்ரிங்கோமலை திரிகோணமலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த ஊழியர் பெரிய பாஸ்டர், அந்த குடும்பம் பெரிய குடும்பம். யோசிக்கிறாங்க, டாக்டர் இருக்கார், என்ஜினியர் இருக்கார். நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, கையை நீட்டுங்க. லார்ட் சரண்டர், ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒப்பு கொடுக்குறியா? தாழ விழுந்தாங்க, தாழ விழுந்தாங்க, தாழ விழுந்தாங்க. வழிகளை கர்த்தர் திறக்க ஆரம்பித்தார். அடுத்தால கர்த்தர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் கர்த்தருடைய கர்த்தமாக இருக்கிறபடினால நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னாடி யூதா கோத்திரத்தை அனுப்புங்க, துதிக்கிற கோத்திரத்தை அனுப்புங்க, லேவியரை அனுப்புங்க, ஆசாரியர் அனுப்புங்க, அவங்க கர்த்தரை துதிக்கட்டும்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யணும், துதிக்க ஆரம்பி. துதிக்கிற குடும்பமாக மாறணும். துதிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? குதிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை ஒன்றும் உள்ளது என்று கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யுத்தம் செய்ய வரணும்னா உன் குடும்பத்தை சண்டையே போட்டுட்டு இவளால் தான் அந்த பிரச்சனை, இவனால் தான் அந்த பிரச்சனை, நீங்கள் அதம்மா, ஐயோ இவராதம் பிரதர் பேசாதம்மா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. துதிச்சு 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 அவங்க போகிறாங்க. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் புலம்பலின் குடும்பமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை, மேன்மைகள் இல்லை, உயர்வுகள் இல்லை, துதிக்கிற குடும்பங்களாக இல்லை. அன்றைக்கி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னா, ஈசாக்கை ஆசீர்வதிச்சான்னா, யாக்கோவை ஆசீர்வதிச்சான்னா, ஒன்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், அவங்க எந்த வழிக்கு போனாங்கன்னு சொல்லி கவனிக்கணும்னா, அங்கே போன இடங்கள்லாம் ஒரு பலிபீடம் இருக்கும். ஒரு காரியம் நடந்தால் உடனே ஒரு கல்லை எடுத்து எண்ணெயை வார்த்து கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்வார்களா? நம்ம வாழ்க்கையில் இருக்கா? ஸ்தோத்திர பலி இருக்காம்மா? எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செஞ்சுருக்கிறாரு, எத்தனை காரியத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். என்னைக்கா ஆண்டவர் துதிச்சிருக்கியா? அந்த பழக்கம் இருக்குதா? எப்போ பார்த்தாலும் நம்முடைய குறைகளெல்லாம் நம்ம நினச்சிட்டு போவோம். நம்ம குறைகளை தான் வாயை திறந்தாலே, ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள் மாதிரி வாயை திறந்தாலே எனக்கு அது இல்லைக்கும் இது இல்லையாக்கும். நீ துதிக்க ஆரம்பி. ஃபாதர் பாடுறதெல்லாம், துதி எடுத்தா சத்தம் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான். நீ துதி எடுக்கிறியா? வாயை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறியா? நீ கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல ஆரம்பிக்கும் போது உன் குடும்பத்தில் ஒரு அசைவு வரும், உன் வாழ்க்கையில் ஒரு அசைவு வரும், பொருளாதாரத்தில் ஒரு அசைவு வரும். அதான் சூத்திரம். சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஒன்றுமே இல்லை. துதிக்க ஆரம்பி. கர்த்தாவே, இன்றைக்கு நான் துதிக்கிறேன், முழு மனதோடு துதிக்கிறேன், முழு பலத்தோடு துதிக்கிறேன். ஆண்டவரை துதிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரப்போகுது, ஒரு நன்மை வரப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். உங்கள் கைகள் உயரட்டும், தளர்ந்து போகாமல் உயரட்டும், முழங்கால்கள் முடங்கட்டும். ஆண்டவர் நோக்கி துதிக்க ஆரம்பிங்கள். ஏதோ ஸ்டைல் துதியெல்லாம் வேண்டாம், அந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு வச்சு துதிக்க வேண்டாம். உனக்கு கொடுத்த ஸ்டைலில் துதியா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிக்க ஆரம்பி, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறியா?
துதிச்சு பாரு, எல்லாவற்றுக்கும் துதிச்சு பாரு, எல்லா வேலையிலும் துதிச்சு பாரு. நீ துதியில் கூட ஒரு ஸ்டைல் வந்துடுச்சு. இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் துதிக்கணும், தெரியாத காரியத்தெல்லாம் சொல்லி துதிக்கணும் இல்லைங்களா? நீங்கள் அப்படிலாம் வேண்டாம். உன் ஸ்டைலில் துதிக்க ஆரம்பி, வெறுமனே துதிக்க ஆரம்பி. கர்த்தர் நல்லவன்னு சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு, கர்த்தருடைய நான் மகிமைப்படுவதான்னு சொல்லு, கர்த்தருக்கு நன்றி பலியை செலுத்து. நன்றி பலி பீடம் கட்டு. கர்த்தர் உனக்கு ஆயுத்தம் செய்ய வருவார், உன் குடும்பத்துக்கு ஆயுத்தம் செய்ய வருவார், உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். இன்று இரவில் நான் சொல்லுகிறேன், யோசபாத் ஒரு முடிவுக்கு வரான். தன்னை தாழ பழிந்தவுடன் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரின் தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வந்து உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையாகிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்புங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை துதியுங்கள். இதான் யோசபாத்துடைய வெற்றியின் ரகசியம். அப்படியே செஞ்சான், அப்படியே செய்யலாம். கர்த்தருடைய பேட்டர்ன் மாதிரியே செய்யலாம் பாருங்கள். பிரைஸ் எல்லாம் எப்போவுமே நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறது நம்ம செஞ்சிட்டோன்னா நமக்கு வெற்றி தாங்க. தண்ணீரில் உடைந்து ஓடுவது போல என் சத்துருக்களை என் கையினால் உடைந்து போக பண்ணினார்னு தாவீது பாடுறான். அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் தாவீது செய்தான். பிரைஸ் தி லார்ட். காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட். என்ன சொல்கிறத அப்படியே செய்யுங்க. அற்புதம் வேணுமா, வாழ்க்கையில் மாற்றம் வேணுமா, கற்பித்தது செய்யுங்க. யோசபாத் சரணாகதி அடைகிறான். அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரை நம்புங்க, தீர்க்கதரிசிகளை நம்புங்க, கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்க. துதித்து பார்த்தாங்க, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். இன்றைக்கு நீ ஆயத்தம் தானே? ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரே தன் வாழ்க்கையின் பலனாக கொண்டு அவர் பல சமூகத்தில் உன்னை தாழ விழுந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் உங்களுடையதல்ல. அந்த தேவனை நோக்கி பார்ப்போம்மா, ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த இரவு நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் நிறைய கவலைப்பட்டோடு வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிறோம், பாரத்தோடு வந்திருக்கிறோம், துக்கத்தோடு வந்திருக்கிறோம். இத்தனை போராட்டங்கள் இருக்கிறதே, எப்படி ஜெயம் பெறுவேன்? நீங்கள் சொல்லிவிட்டீரப்பா, யுத்தம் எங்களுடையதல்ல, எங்கள் சரத்தினால் உண்டானதல்ல, எங்கள் மாம்சத்தினால் ஒன்றும் முடியாது. எங்களுக்காக யுத்தம் செய்ய நீர் தான். சில மனுஷர்கிட்ட நாங்கள் பேச முடியாமல் இருக்கிறோம், சில மனுஷரை சந்திக்க முடியாமல் இருக்கிறோம், சில இக்கட்டுகளை கடந்து போக முடியாமல் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்கள் தான், எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு நீங்கள் தான். இந்த இரவிலே ஆண்டவரே, யாரா உண்மையான மனதோடு உண்மையான பாரத்தோடு ஆண்டவரே தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறாளோ, அத்தனை உள்ளத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இயங்காத உறுப்புகள் இயங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுறேன். ஆண்டவரே, இந்த ஹார்ட்டில் இருக்க ஆண்டவர் ஃபேஸ் மேக்கருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஏற்படுற தடைகளை மாற்றி போடும். கர்த்தருடைய அற்புதக்கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு சரத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. யுத்தங்கள் நடப்பிப்பீராக. குடும்பங்களிலே சமாதானம் வருவதாக, தொழிலிலே சமாதானம் வருவதாக, கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதம் வருவதாக, வேலை செய்கிற இடத்திலே சமாதானம் வருவதாக. யுத்தம் செய்யும், தடைகளை மாற்றி போடும். இப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எங்களுக்காக நல்ல ஒரு யுத்த வீரனாய், யெகோவா நீசியாய், ஜெயமெடுக்கிற கர்த்தராய் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் முடித்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.